ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை ஆசான் மதிப்புமிகு ஜோதிட கலையரசர் ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவியிருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க வல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு புதன் செவ்வாய் இணைவு. புதன் செவ்வாய் இணைவு எந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடாதுங்கிறேன். குரு சுக்கிர இணைவு சேர்க்கை தொடர்பு இருக்கக்கூடாது. சூரியன் சனி தொடர்பு இருக்கக்கூடாது. அதெல்லாம் சரியில்லாத பலன்களுக்கு வெளிச்சம் இருந்தாலுமே சரியில்லாத பலனை செஞ்சுட்டு தான் நல்ல பலனை செய்யும் அப்படிங்கிற அமைப்புங்க. சந்திரன் சுக்கிரன் சேரக்கூடாது, சூரியன் சுக்கிரன் சேரக்கூடாது, இப்படிலாம் இருக்குதுங்க. இப்போ புதன் செவ்வாய் சேர்ந்ததுனால ஜாதகருக்கு மூத்த சகோதரம் பாதிப்புங்கிற விஷயத்த நான் இதில் எடுத்திருக்கேங்க. இப்போ நடப்பு சந்திர திசையில் செவ்வாய் புத்தி 27/3/2023 சந்திரன் செவ்வாய் வீட்டில் இருக்கார். ராகு புத்தி 26/4/2025 பருத்தி புடவையாக காய்ச்சது மாதிரி அந்த தோஷங்கள் பருத்தி புடவையாக காய்ச்சது. இதுக்கு பழமொழி என்ன? பஞ்ச எடுத்து நூற்க வேண்டியதில்லை, புடவையாகவே காய்க்குது. அதே மாதிரி இந்த கெடுதலான அமைப்பு இருக்கும்போது அந்த தசா புத்தியும் வரும்பொழுது பலன்கள் அப்படியே ஒளிவு மறைவின்றி அப்படியே நடக்கும், உறுதியாக சொல்லிடலாம். இப்போ இந்த ஜாதகரை பார்த்துக்குங்க. 13/9/1974 மதியம் 2:50 பிறந்திருக்கார். மதுரையில் 51 வயசாகுது. ஜனனகால தசா இருப்பு நட்சத்திரம் இதில் தான் பார்க்கணும், வேறு இதில் நம்ம பார்க்கக்கூடாது. ஆயிலியம் 1ஆம் பாகம், புதன் திசை 14 வருஷம் 8 மாதம் 13 நாள் இருக்கப்படுத்திருக்காரு. சந்திரனுடைய ஒளிநிலை வேணும், தேய்பிரை துவாதசி இப்படி இருக்குங்க. இப்போ நம்ம எடுத்துக்கிறது சகோதர அமைப்பை பார்க்கத்தான். ஒரு ஜாதகத்தில் மூத்த சகோதரர் இருக்காங்களா, இளைய சகோதரர் இருக்காங்களா அப்படிலாம் நம்ம பார்த்துடலாம். மூத்த சகோதரரை பார்க்க 3ஆம் இடம், பொதுவான சகோதர ஸ்தானமான 3ஆம் இடம் செவ்வாய், 11ஆம் இடம் 11ஆம் அதிபதி வச்சு அவங்க இருக்காங்களா, பிறந்துட்டு இப்போ இல்லையா, எல்லாமே தெளிவாக சொல்லலாம். என்ன அமைப்பு? சாரத்துலாம் பலன் இல்லை. கிரகங்களுடைய வெளிச்சம் இருட்டு பார்த்து பிரயோஜனம் இல்லை. அதனுடைய அளவுகளை பார்க்கணும். நம்ம சாதத்தில் உப்பு போடுறோம், அப்படியே அள்ளி போடுறோமா? அளவு பார்த்து போடுறோம்ல, அப்போ தானே முடியுது. அதே மாதிரி கணிக்கிறதுக்கும் அளவு பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். இது உறுதியான அமைப்புங்க. இப்போ பாருங்க, இந்த ஜாதகம் அதாவது மகர லக்னம், மூத்த சகோதரரை பற்றி தான் சொல்கிறேன். ஜாதகருக்கு மூத்த சகோதர பாதிப்பு. 3ஆம் இடம் குரு பகவானுங்க. 3ஆம் இடம் குரு பகவான் வீடு. அவருக்கு 12 வராரு. ஏதோ ஒன்று இருக்கு, இப்படித்தான் போகணும். ஆரோகமாக அவரோகமாக வரக்கூடாது. 3ஆம் இடத்துக்கு 12க்கு வரக்கூடாது. நிச்சயமா சுக்கிரன் பார்வை இருக்குது, சிவராஜ யோகம் இருக்குது, மூத்தவங்க இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கணும். 11ஆம் இடத்துக்கு வாங்க. சரி, அதுக்கடுத்து செவ்வாயை பார்க்கணும்ல. 9ஆம் இடத்துல மூத்த சகோதரர் பாக்கியமாக தான் இருக்காங்க. சொத்து சகோதரில் சண்டையெல்லாம் கிடையாது. இங்கே இப்போ 9ஆம் இடத்துல புதன் செவ்வாய் சேரக்கூடாதுல்ல. செவ்வாய் புதன் சேர்ந்தால் தவறுன்றல. நல்ல கிரகம் இங்கே பார்க்கல, அதுவும் நம்ம எடுத்துக்கிறணும். இந்த புதன் செவ்வாய் சேர்ந்து செவ்வாயின் வீட்டில் ராகு ஊதி பெருக்கும், பெருசாக்கும். ராகு எது சொல்கிறோம்ல, பெருசாக்கும். அப்போ இவருக்கு மூத்த சகோதரம் இருக்காங்க 2 பேர். துருவ கணிதப்படி எத்தனை பேர் மூத்த சகோதரம் கான்செப்டுக்கே போக மாட்டேன். நான் பார்க்குற ஜாதகத்தில் சகோதரம் தான் சொல்லுவேன், சகோதரன் சகோதரின்னு சொல்ல மாட்டேன். சகோதரம் இருக்காங்களா, ஆணோ பெண்ணோ இருக்கட்டும், இருக்காங்களா இல்லையா, அதுதான் நம்ம எடுக்கணும். அதுதான் நல்ல நேர் வழி. துருவ கணித மாதிரி அண்ணன் தம்பி எத்தனை பேர், மாமன் மச்சா எத்தனை பேர் எழுதி கொடுத்தாலும் அந்த காலம், அதெல்லாம் நம்பவே வேணாம். இப்போ புதன் செவ்வாய் சேர்ந்துருச்சு. ஏதோ சந்திரன், அதாவது மூத்த சகோதரருக்கு ஏதோ ஒரு இழுபடி இதை பெருசாக்குறாரு ராகு. இந்த புதன் செவ்வாய் தோஷத்தை பல மடங்கு பெருசாக்குறாரு. 2 அண்ணங்க, ஒரு அண்ணன் இருக்காரு, இன்னொரு அண்ணன் தவறான முடிவில் தவறிட்டாரு இவருடைய கல்யாணம் ஆகாததுக்கு முன்னாடி. இதெல்லாம் நான் கேட்ட விஷயம். இப்போ பாருங்க, மூத்த அந்த பாக்கி 2 பேரில் இன்னொருத்தர் இருக்காரு பாருங்க. அவருக்கு இப்போ நேரம் சரியில்லை. அவர் ஜாதகப்படி சொன்னேன். எப்போ செவ்வாய் தசையை சந்திர தசையில் செவ்வாய் புத்தி நடக்குது. செவ்வாய் புத்தி சகோதரனை காட்டும். ராகு இங்கே இருக்கு. 27/3/2023 வரைக்கும் நல்ல பலன் இல்லை. 26/4/2025 வரைக்கும் அண்ணனுக்கு அவஸ்தையான அமைப்பு. அதோட நிறுத்திக்கிட்டாங்க. அவங்க ஜாதகத்தை எடுத்துகிட்டு வாங்க, அதில் என்னன்னு பார்க்கணும். ஒரு ஜாதகத்தில் தந்தையாரோட குணம், தாயாரோட குணம், மனைவியுடைய குணம், பிள்ளைகளுடைய குணம், உறவு முறை அத்தனையும் சொல்லலாம். இதில் என்ன சொல்ல வர்றேன்னா, மூத்த சகோதரர் ஒருத்தர் இல்லை, காவு வாங்கிருச்சு. இன்னொருத்தருக்கும் சரியில்லாத பலன். அவருடைய ஜாதகத்தில் தெரியும், வயசுக்கு தக்கன. அவருக்கு பையன் படிச்சுக்கிட்டு இருக்காரு, இது மருத்துவம் படிக்கிறாரு. அவருடைய பையன், இந்த ஜாதகருடைய மூத்தவருடைய பையன் மருத்துவம் படிக்கிறார். அவருக்கு சில அவஸ்தைகள் சொன்னாங்க. ஜாதகம் எவ்வளவு அற்புதமான விஷயம் பாருங்க. ஜோதிடத்தை இல்லைன்னு சொல்றவன் தான் மூடன்.
ஜோதிடம் ஒரு மூடக்கலையே அல்ல. அதை இல்லைன்னு மறுக்கிறவங்க தான் மூடர் அமைப்பாக இருப்பாங்க ஒழிய, ஜாதகம் என்றைக்குமே நம்பினால் நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டி என்பதை இந்த இடத்துல அழுத்தமாக பதிவு செய்கிறேன். சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு அடுத்தடுத்து வர்ற வீடியோக்கள் உங்கள் பார்வைக்கு வரும். உங்கள் உறவினர்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் நான் எப்போவுமே விரிவாக தான் சொல்லுவேன், கிரக வழக்கத்தோட. அப்போ அந்த விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் வேண்டுவோர் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்கள் ஜாதகத்தில் எந்த ஒரு விஷயமானாலும் தெளிவாக கிரக வழக்கங்களோடு தெரிந்து கொள்ளலாம். நன்றி.